பார்த்தீங்களா இல்லைங்களா நம்ம பையன் அப்படியே ஆடு சண்டைக்கு போகிறதுக்கு முட்டிட்டு வரா. கயிறு இல்லைன்னா நம்மளை முட்டிடுவா. எப்படின்னு முட்டு பார்ப்போம். என்ன என்ன இழவி அது முட்டி தூக்கிட்டா பறந்துடுவோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை பார்க்கறது கிட்டத்தட்ட ஒரு கிரிஸ்லி பியர் கரடி மாதிரி பாடி தான் இருக்கும். மூச்சை பார்த்தா தான் தெரியும் இது ஆடுன்னு. நானே நிறைய டைம் நைட்டில் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். வா வா. இது முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த ஊலன் இது பக்ரீதுக்கு பலி கொடுத்துட்டு தோலை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதில் வந்து நூல் சொட்டரு அது மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு உதவுது. நம்ம பக்ரீதுக்கு கடாவை இப்படி தான் வளர்க்குறோம். பிஆர் ஃபீட்ஸில் இருந்து தான் நம்ம உணவு போட்டு வளர்க்குறோம். நம்ம கடாயம் கொழுப்பு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம வாங்குகிற ஃபுட்ஸு பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து வாங்குகிறோம். நம்ம வளர்க்குறதுனால அந்த கொழுப்புன்றது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பக்ரீதுக்கு அடுத்த வருஷமோ எல்லா வருஷமும் வேணும்னா நம்ம கிட்ட வந்து கடா வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ஒரு கடா இருக்குதுன்னா நீங்கள் வாங்க நாளுக்கு 100 கடா மாறும்.